நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் ஆராதனைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஜெபத்தோடு இந்த ஆராதனையில் நாம் பங்கு பெறுவோம். கர்த்தர் தாமே இந்த நாளை நமக்கென்று ஆண்டவர் ஆசீர்வதித்து நன்மையினாலும் கிருபையினாலும் ஆண்டவர் நம்மை முடிசூட்டுவாராக. ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்க நிறைந்த தகப்பனே, உம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக நன்றியோடு தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாளுக்காக, இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நானே வழி சத்தியம் ஜீவன் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவரே, உம்முடைய வழியும் சத்தியத்தையும் அறிந்து உம்மை ஆராதிக்கக்கூடிய கிருபைகளை நீர் எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் மீட்பர் இயேசுநாதரில் வேண்டுகிறோம். ஜீவனுள்ள வல்லமையுள்ள பரம பிதாவே, தேவநாம மகிமைக்காக நாம் யாவரும் சேர்ந்து ஆராதனை கீதங்கள் 417 கீதங்களும் கீர்த்தனைகளும் 31 பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 417 கீதங்களும் கீர்த்தனைகளும் 31 பாடுவோம். சேனைகளின் கர்த்தா சீர்நிறை யெகோவா. சேனையின் கர்த்தா சீர்நிறை யெகோவா, அவற்றை வாஞ்சி தேருப்பே. ராஜாதி ராஜா சேனைகளின் கர்த்தா, ஓம் பீடம் யார் வாஞ்சாயே, உறைவோர் பாக்கியவான்களே. சேனையின் கர்த்தா சீர்பெருகும் நாதா, யாம் கேடாயமானோரே, விண்ணப்பம் கேளும் கண்ணோக்கி பாரும், என்னை வாத்தவும் தாசனை. மன்னானி சூரியன் யான் நற்கேடாயமும் மாகிமாய் கிருபாயேவே, ஓம் பக்தர் பேரு நான் ஆனந்தம், உம்மை நம்புவோம் பாக்கியவான். த்ரீயேக தேவை மகிமாய் உமக்கே பாதமாய் உண்டாகவே, நித்தியமாலும் சதா காலமும் உலதம் படியே. ஆமென்.
இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள கடவோம். நாம் யாவரும் சேர்ந்து பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு வழிவளைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளிச் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நீர் பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இரங்கும். தப்பிதங்களை அறிக்கையிட எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும் மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் உங்களுக்கு பாவ மன்னிப்பையும் வாழ்க்கையை சீர்படுத்துக்கான காலத்தையும் தம்முடைய பசுத்தாவியும் கிருபையும் தேற்றுதலையும் உங்களுக்கு தந்தருள்வாராக. வாசிக்கும்படியாக தெரிவு செய்யப்பட்ட வேத பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை. யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல். அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்திற்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் என்னப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாயிருந்தது. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தங்களவாதவர்களானபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்திற்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றால், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாயிருக்கிறதே, பின்ன எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ? அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றால். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்றார் என்பது வாசிக்கும்படியாக தெரிவு செய்யப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. தெய்வநாம மகிமைக்காக நாம் யாவரும் சேர்ந்து ஆராதனை கீதங்கள் 645, கீதங்களும் கீர்த்தனைகளும் 386 பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 645, கீதங்களும் கீர்த்தனைகளும் 386. நல் மீட்பர் பட்சம் நில்லும் இரட்சண்ய வீரரே.
செய்யுமே. சேனாதிபதி இயேசு மாற்றாரை மேற்கொள்வார். வெண்காற்றி கிரீடம் சூடி செங்கோலும் போற்றுவார். நல்மீட்பர் போற்றாமெல்லும் எக்காலம் முதுங்கார். போர்க்கோலத்தோடு சார்ந்து நீ விசுவாசத்தால் அஞ்சாமல் ஆன்மாயோடே போராடி வாருமே. பிசாசின் தீரால் சேனாய் நீர் வீழ்த்தி வெல்லுமே. நல்மீட்பர் போற்றாமெல்லும் யௌவீர சுரமும் நம்பாமல் திவ்ய சாந்தி பெற்றி பிரயோகியும் சர்வாயுதத்தாய் ஈயும் கர்த்தாவை சாருவே. எம்மோசமும் பாராமல் முன் ஆண்டில் செல்லுமே. நல்மீட்பர் போற்றாமெல்லும் போராட்டம் ஓயுமே. வெம்போரின் கோஸ்தாமான்றி பாட்டாய மாறுமே. மேற்கொள்ளும் வீர ஜீவ போர்க்கிரீடம் சூடுவார். விண்லோகநாதரோடு நீச்சார சாருவார். பிதா குமாரன் பசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். ஆண்டவரும் மீட்பெருமான இயேசு இரட்சகரின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்து சொல்கிறேன். இந்த பசுத்த ஓய்வு நாளிலே ஆண்டவரை மகிழ்ச்சியோடு ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் தந்த இந்த மேலான கிருபைகளுக்காக, மேலான இரக்கத்திற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் இவ்விதமாக சிந்தித்தோம். கிறிஸ்து நம்முடைய வாழ்விலே உடன் பயணம் செய்பவர். கிறிஸ்து நம்முடைய பாடுகளிலே உடன் பங்கு பெறுபவர். கிறிஸ்து அன்றாட வாழ்விலே அவர் மறைமுக விருந்தாளி என்று நாம் கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் கற்றுக்கொண்டோம். இந்த நாளிலே நான் சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்ட தலைப்பு பிலீவிங் இன் கிரைஸ்ட் த வே. கிறிஸ்துவை விசுவாசிப்பது நிலை வாழ்வுக்கான வழி என்பது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் விசுவாசிக்கும் போது அதுதான் நிலையான வாழ்வு, அதுதான் நிலை வாழ்வுக்கான வழி என்பது. யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 14ஆம் அதிகாரத்திலே நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். இயேசுநாதரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன் அல்லது வாழ்வு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நான் நம்பிக்கை வைக்கும்போது நம்முடைய வாழ்க்கை
ஒரு சரியான நிலையான வாழ்வுக்கு நேராக கடந்து செல்லும். இதை நாம் மறந்து போகக்கூடாது. பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே பல சூழ்நிலைகள் நிமித்தம் பல கஷ்டங்கள், பல விதமான போராட்டங்கள், பல தடுமாற்றங்கள்லாம் நாம் வரும்போது எந்த வழியை தெரிந்து கொள்வது, எதை பின்பற்றுவது? அப்போதுதான் நாம் கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நிலையான வாழ்வை நமக்கு தருபவர். இந்த நாளிலே அதைத்தான் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இன்று கொடுக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டின் வேத பகுதி யாத்ராகும் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 10 முதல் 20 வரை கொடுக்கப்பட்ட வேத பகுதி. இந்த வேத பகுதியினுடைய தன்மையை நாம் ஏற்கனவே 3 வாரங்களுக்கு முன்பு மோசேயை பற்றி நாம் கற்றுக் கொடுக்கும்போது இதை நாம் புரிந்து கொண்டோம். இதிலே ஒரு பகுதியை மாத்திரம் உங்களோடு நான் எடுத்துக்கொள்கிறேன். நிலையான வாழ்விலே நாம் அடைந்து கொள்வதற்கும், நிலையான வாழ்வை கண்டுகொள்வதற்கும், நிலையான வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? இதில் 3 விதமான வேத பகுதி. முதல் வேத பகுதியை மையமாக வைத்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். முதலாவது நான் பார்க்கும்போது யாத்ராகும் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 10வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது. பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருவதை கண்டு மிகவும் பயந்தார்கள். தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவை அல்லது ஆண்டவரை ஒரு மனிதன் விசுவாசிக்கும் போது நாம் முன்னேறி செல்ல வேண்டும். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை விடுவிக்கிறார். ஆனால் பின்னிட்டு பார்த்தார்கள், பார்த்து பயந்தார்கள். நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முதல் தலைப்பு வாக் பை ஃபெய்த் நாட் பை சைட். பார்வையில் நடப்பது அல்ல, விசுவாசத்தில் நடக்க வேண்டும். இன்றைக்கு பல நேரங்களிலே நம்முடைய பார்வையிலே நடப்பதற்கு பிரயாசப்படுகிறோம். இப்படி செய்தால் இந்த காரியம் சரியா இருக்கும், இப்படி செய்தால் இந்த காரியத்தை செய்து முடிக்கலாம். தேவ பிள்ளைகளே, திட்டம் கொடுப்பது ஆண்டவர், நமக்கென்று தரிசனம் இருக்க வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் பார்வையிலே நாம் நடக்க கூடாது, விசுவாசத்திலே நடக்க வேண்டும். இந்த ஜனங்கள் வெளியே வந்து கொண்டிருக்கிற நேரம் திரும்பி பார்த்தார்கள், எகிப்திய சேனை வருகிறது. பார்த்தபோது பயந்தார்கள். வெளியே வந்த பின்பு துதிக்க வேண்டிய கர்த்தருடைய பிள்ளைகள் முறுமுறுத்தார்கள். மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டிய பிள்ளைகள் குறை கூற ஆரம்பித்தார்கள். தேவ பிள்ளைகளே, பார்வையிலே நாம் நடக்கும்போது நாம் இவ்விதமான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் விசுவாசத்தோடு ஆண்டவர் ஜெயம் கொடுத்து விட்டார், இந்த ஆண்டவர் நமக்கு முன்பதாக சென்று கொண்டிருக்கிறார் என்று நாம் நினைக்கும் போது ஒரு நாளும் நாம் பயம் நமக்கு தேவையில்லை. அது தேவையற்ற காரியம். ஆனால் நாம் மனுஷ பார்வையிலே பார்த்தால் பயத்தை அது தருவிக்கும், பயத்தை அது உருவாக்கும். நம்முடைய பொருளாதாரமாக இருக்கலாம், நம்முடைய வேலையாக இருக்கலாம், நம்முடைய வருமானமாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய திருமணமாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய உயர்ந்த கல்வி காரியமாக இருக்கலாம், சொந்த பிசினஸாக இருக்கலாம். நாம் நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவரின் மீது விசுவாசம் வைத்து நம்முடைய பயணத்தை எப்போதுமே தொடங்க வேண்டும். பார்வையில் நடக்கும்போது தோற்று போவோம், விசுவாசத்தில் நடக்க அழைக்கப்படுகிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகத்திலே 12ஆம் அதிகாரம் 20 முதல் 25. அப்போது சாமுவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதீங்கள், கர்த்தரை விட்டு பின்வாங்காமலும் கர்த்தரை முழு இருதயத்தோடு சேவியுங்கள், விலகி போகாதிருங்கள். 21ஆம் வசனத்திலே
பிரயோஜனமற்றதும் இரட்சிக்க மாட்டதுமாயிருக்கிற வீணானவர்களை பின்பற்றுவீர்கள். அவைகள் வீணானவைகளே. தேவ பிள்ளைகளே, மனித பார்வையில் நடக்கும்போது எது நமக்கு நம்பிக்கை தராதோ, எது நமக்கு கிருபை கொடுக்காதோ அதன் மீது அதிகமாக நம்பிக்கை வைக்கிறோம். சாமுவேல் மக்களுக்கு சொன்ன காரியம் அது. ஆண்டவரை முழு இருதயத்தோடும் தேடுங்கள், பின்வாங்க வேண்டாம், விலகி போக வேண்டாம். தேவ பிள்ளைகளே, பிரயோஜனமற்றது, ரட்சிக்க மாட்டாதது, வீணான செயல்பாடு, அதிலே இதுதான் சரி என்று நம்பி நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம் என்று சொன்னால் நாம் நடக்க முடியாது. அதுதான் சொன்னார் சாமுவேல் மக்களை பார்த்து. 24ஆம் வசனத்திலே, கர்த்தருக்கு பயந்து முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அப்படி சேவிக்கும் போது உங்கள் வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். தேவ பிள்ளைகளே, யோசிக்க வேண்டிய காரியம், வாக் பை ஃபெய்த் நாட் பை சைட். பார்வையில் நாம் நடக்கிறோமா அல்லது விசுவாசத்தில் நாம் நடக்கிறோமா? யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு நேரம் நமக்கு. இன்னொரு ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் தாவீதை தெரிந்து கொள்கிறார். தாவீது அழைத்து வரப்படுகிறார். சொல்லப்படுகிற வார்த்தை, கர்த்தர் சாமுவேலை நோக்கி சொல்கிறார், நான் மனுஷன் பார்க்க மாட்டேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். தேவ பிள்ளைகளே, மனிதனுடைய பார்வை எப்போதும் முகத்தை பார்ப்பது, உலகத்தை பார்ப்பது, உலகத்தின் எண்ணங்களை பார்ப்பது, உலகத்தின் தன்மைகளை பார்ப்பது. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர் அல்ல, இருதயத்தை பார்க்கிறவர். ஆதலால் தான் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலை, மிக தைரியத்தோடு, எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம், கோலியாத்தை வீழ்த்துவதற்கு தாவீது சொன்ன ஒரே ஸ்டேட்மெண்ட் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு இந்த மனுஷன் யார்? தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது அடிப்படையிலே இந்த ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவனுடைய சேனை நாம் என்று விசுவாசித்தார். தேவ பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நீங்களும் நானும் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்பதை மறந்து போகக்கூடாது. ஜீவனுள்ள தேவனைத்தான் விசுவாசிக்கிறோம் என்பதை உறுதியாக எண்ண வேண்டும். தாவீது அப்படி எண்ணப்படினால்தான் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திலே, இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே வருகிறேன். கோலியாத்தை பார்த்து இவ்விதம் சொல்கிறார், எனக்கு பின்பதாக இஸ்ரவேலின் இராணுவ சேனையோடு நான் வருகிறேன். எப்படி வருகிறேன்? கர்த்தரின் நாமத்தினாலே. தேவ பிள்ளைகளே, தாவீது அடிப்படையிலே ஜீவனுள்ள தேவனை நம்பினார், ஜீவனுள்ள நாமத்தின் மீது விசுவாசம் வைத்தார். ஆதலால் தான் கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறேன். இதுதான் விசுவாசத்தில் இந்த தாவீது நடந்த முறை. அநேக வேளைகளிலே பார்வையிலே நாம் நடப்பதற்கு அதிக பிரயாசம் படுகிறோம். அப்படி இல்லை, விசுவாசத்தில் நடக்க வேண்டும். பார்வையிலே நடக்கும்போது ராங் அட்ராக்ஷன், தவறான கவர்ச்சி நமக்கு வருகிறது. ராங் டிசையர், தவறான விருப்பம் வருகிறது. ராங் டிசிஷன், தவறான தீர்மானம் வருகிறது. பார்வையிலே நடந்தால் அவ்விதம் நமக்கு நேரிடும். தவறான கவர்ச்சி, தவறான விருப்பம், தவறான தீர்மானம் யாருக்கு வந்தது? ஆதியாம் புத்தகத்திலே 13ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்திலே லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது சோதோம்
தோட்டத்தை போல இருந்தது, ஏதேன் தோட்டத்தை போல. பார்வையிலே நடக்கும்போது தவறான கவர்ச்சி, தவறான விருப்பம், தவறான தீர்மானம் வேண்டவே வேண்டாம். பார்வையில் தான் கேயாசி எலிசாவை பார்த்து சொல்கிறார், நம்மை சுற்றி இராணுவம் வருகிறது, பயந்து போனான். எலிசா ஜெபித்த ஒரே ஜெபம் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும். இது நமக்கு தேவை. ஆண்டவரே, எங்கள் கண்களை இந்த ஓய்வு நாளிலே நீ திறப்பீராக, திறந்து தாரும். அநேக நேரங்களிலே பார்வையில் நடக்க முடியாமல் கீழே விழுந்து விட்டோமே. ஆண்டவர் திறக்கிறார். கேயாசின் கண்களை திறந்தார். சுற்றிலும் இராணுவ மயம். தேவ பிள்ளைகளே, இதுதான் நாம் விசுவாசத்தில் நடப்பது. விசுவாசத்தில் நடக்கும்போது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். கர்த்தரின் இராணுவம் நம்மோடு கூட இருக்கும். கர்த்தரின் வல்லமை நம்மோடு கூட இருக்கும். நம் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம், வெற்றியை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த நாளிலே ஆண்டவரே, அதுதான் எங்களுக்கு தேவை என்று விசுவாசத்திலே நாம் நடப்போம். 2வது வேத பகுதிக்கு நான் உங்களை அழைத்து செல்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரத்திலே இந்த அதிகாரம் முழுமையும் சேர்த்து நான் ஒரு தலைப்பு கொடுக்கலாம். வாக் பை ஸ்பிரிட், நாட் பை செல்ஃப். சுயத்தில் நடப்பது அல்ல, ஆவியினால் நடப்பது. அநேக நேரங்களிலே இதை என்னால் செய்ய முடியும் என்று மாம்சத்தில் நடப்பது தோற்று போவோம். இது நான் இந்த காரியத்தை நான் செய்து முடிப்பேன், முடியவே முடியாது. வாக் பை ஸ்பிரிட், நாட் பை செல்ஃப். சுயத்தில் நடந்தால் நமக்கு தோல்வி. ஆனால் ஆவியானவரால் நான் நடக்கும்போது இந்த ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பார். அப்போஸ்தலரின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 6 முதல் 12 வரை வாசித்து பார்க்கும்போது பவுல் அப்போஸ்தலன் அவருடைய வாஞ்சை விருப்பம் பித்தினியா நாட்டுக்கு போக வேண்டும், சுவிசேஷ ஊழியத்தை செய்ய வேண்டும், மிஷனரி பணிவிடையை, இது அவருடைய விருப்பம். ஆனால் வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. 7ஆம் வசனம், ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். ஆவியானவர் அவர்களை அனுமதிக்கவில்லை. ஆனால் இவருடைய விருப்பம் இவ்விதமாக செல்ல வேண்டும். அநேக நேரங்களிலே நம்முடைய விருப்பம் ஒன்றாக இருக்கலாம். ஆவியானவர் ஆளுகைக்குள் ஒப்பு கொடுக்கும்போது அவருடைய நடத்துதல் வித்தியாசமாக இருக்கும். அதே நாளிலே இந்த ராத்திரியிலே ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். மக்கோதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று மக்கோதோனியாவுக்கு வந்து எங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. தேவ பிள்ளைகளே, பவுல் நினைத்தது பித்தினியா தேசத்துக்கு போக வேண்டும். ஆவியானவர் உணர்த்தினியது மக்கோதோனியா தேசத்துக்கு போ. தேவ பிள்ளைகளே, காட் ஓப்பன் த வே. ஆண்டவர் ஒரு வழியை திறந்து கொடுத்தார். அந்த தேசத்துக்கு போக முடியவில்லை, அடைப்பு. ஆனால் ஆவிக்குள்ளாக தீர்மானிக்கும் போது, ஆவியானவரின் கட்டுப்பாட்டிற்குள் வரும்போது ஆவியானவர் ஒரு வழியை திறந்து காண்பிக்கிறார். தேவ பிள்ளைகளே, நிறைய வாசல் அடைக்கப்பட்டு விட்டது. என்ன செய்ய முடியும் என்று யோசிக்கிற நேரங்களிலே நாம் ஜெபிக்கும் போது ஆவியானவர் ஒரு வாசலை நமக்கு அடைக்கப்பட்டால் ஆவியானவர் அடுத்த வாசலை நமக்கு திறந்து தருவார். அது நம்முடைய நலனுக்காகவே கொடுப்பார். நீங்கள் இந்த பகுதியை வாசித்து பார்த்தால் சபையை விசுவாசத்தோடு வளர்ந்து பெருகியது. இந்த பவுல் அப்போஸ்தலன் எங்கே சென்றார் என்று சொன்னால், மக்கோதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றுக்கு தலைமையானதும் ரோமர் குடியேறியதுமான பிலிப்பி பட்டணம். இது ஒரு காலனி பகுதி. இந்த பகுதிக்கு பவுல் ஊழியம் செய்ய தேவைப்பட்டது. காரணம், கலாச்சாரத்திலே வித்தியாசம், பண்பாட்டில் வித்தியாசம், முறைகேடான வாழ்க்கை.
இந்த பட்டணம் சந்திக்கப்பட வேண்டும். ரோமர்கள் அந்த இடத்திலே காலனியாக குடியேறப்பட்ட ஒரு பட்டணம். ஆதலால் தான் ஆவியானவர் இங்கு அனுப்புகிறார். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு திறந்த வாசலை கொடுக்கப்படுகிறது. என்றும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியானவரின் கட்டுப்பாட்டிற்குள் நாம் நடக்கும்போது, நம்முடைய விருப்பத்தின்படி சாராது ஆவியான விருப்பத்தின்படி வாழ தீர்மானிக்கும் போது, ஆவியானவர் நமக்கு திறந்த வாசலை ஆண்டவர் கொடுப்பார். ஏதோ ஒரு நோக்கத்தோடு ஒரு வாசல் அடைக்கப்பட்டிருக்கும். நிச்சயம் ஆண்டவர் ஆவியானவர் நமக்கென்று ஒரு வாசலை வைத்திருப்பார், திறந்து கொடுப்பார். அதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. உங்களுக்கு ஒரு கிருபையை இருக்கலாம், உங்களுக்கு ஒரு தேவனுடைய வல்லமை இருக்கலாம், ஆவிக்குரிய வரங்கள் இருக்கலாம். ஒருவேளை அது அடைக்கப்பட்டு விட்டதோ யோசிக்க வேண்டாம், ஆண்டவர் திறந்து கொடுப்பார். God open the way, ஒரு புதிய வழியை திறந்து கொடுப்பார். அதே பகுதியிலே வாசித்து பார்க்கும்போது 16ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வரை God opened Lydia's heart, லீதியாளின் இருதயத்தை ஆண்டவர் திறந்தார். தேவ பிள்ளைகளே, இதற்கு அடிப்படை என்ன? லீதியாள் உற்று கவனித்தாள் வசனத்தை. ஒருவேளை லீதியாள் அவளை குறித்து பவுலப்போஸ் சொல்லும்போது, அவள் 14ஆம் வசனம், தேத்ரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குவருமான லீதியாள். பண்பாடு வித்தியாசம், கலாச்சார வித்தியாசம். ஆனால் பவுல் சொன்ன வார்த்தைகளை கேட்டால், கவனித்தாள். ஒருவேளை இந்த இடத்துல இவ்விதம் புரிந்து கொள்ளலாம், இவள் ஒரு பாவியாய் இருக்கலாம், பரிசுத்தராய் மாற்றப்பட்டாள். தேவ பிள்ளைகளே, அதோடு மாத்திரமல்ல, இதே லீதியாள் மிஷினரியை தன் வீட்டில் தங்கியிருங்கள் என்று அழைத்தாள். வேதம் சொல்கிறது, என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள். கடற்கரை ஓரத்திலே ஏதோ ஒரு பணிவிடையை செய்தவள், இன்னொரு தெய்வத்துக்கு அடிமையானவள். ஆனால் ஆண்டவர் லீதியாளின் இருதயத்தை திறந்தாள். திறப்பதற்கு காரணம், லீதியாள் கவனித்தாள், விசுவாசித்தாள், கீழ்ப்படிந்தாள். ஒரு நிலையான ஒரு வாழ்வு. தேவ பிள்ளைகளே, யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறோமோ அவர்கள் நிலையான வாழ்வுக்குள் வருவார்கள். லீதியால் இதயம் திறக்கப்பட்டது. இன்றைக்கு நம்முடைய இருதயம் திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், லீதியாளை போல விசுவாசியுங்கள், லீதியாளை போல கவனியுங்கள், லீதியாளை போல கீழ்ப்படியுங்கள். இந்த லீதியால் ஒரு மிஷனரிக்கு தங்குவதற்கு இடம் கொடுப்பது அளவுக்கு மாற்றப்பட்ட ஒரு பெண்மணி. ஆண்டவர் லீதியாளின் இருதயத்தை திறந்தாள். இன்னும் நாம் சொல்ல போனால், அதே பகுதியிலே 16ஆம் வசனம் முதல் 40ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசித்து பார்க்கும்போது, God opened the prison doors, சிறைச்சாலையின் கதவை ஆண்டவர் திறக்கிறார். தேவ பிள்ளைகளே, சிறைச்சாலையின் கதவு திறக்கப்பட்டது. சிறைச்சாலையின் கதவு திறக்கப்பட்டது. இந்த இடத்துல நான் வாசித்து பார்க்கும்போது 19ஆம் வசனத்திலே, அவருடைய எஜன்மான்கள் தங்கள் ஆதாயத்து நம்பிக்கை அற்று போய்த்தது கண்டு பவுலையும் சிலாயும் பிடித்து சிறையிலே தள்ளினார்கள். 16ஆம் வசனத்திலே ஒரு குறிசுரை ஆவியுடைய பெண்மணி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த பவுலும் சீலாவும் சேர்ந்து அந்த பெண்மணிக்குள் காணப்பட்ட தீய ஆவியை விரட்டுகிறார்கள். இப்போது ஆதாயம் அற்று போயிட்டு என்று கண்டு இவர்களை சிறைச்சாலையிலே போடுவித்தார்கள். இங்கு நாம் பார்க்கிறோம், கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் மணி அண்ட் மிஷன். தேவ பிள்ளைகளே, அருட்பணியிலே இதற்கெல்லாம் முரண்பாடு வருகிறது. பணத்திற்கும் அருட்பணிக்கும் முரண்பாடு, ஆதாயமற்று போயிட்டு. இன்னும் சொல்ல போனால், கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் ஸ்லேவ் அண்ட் சால்வேஷன். இவ்வளவு காலம் இவள் எஜமானுக்கு அடிமை, இப்போது மீட்பு. தேவ பிள்ளைகளே, எப்போது மனிதர்கள் விடுவிக்கப்படுகிறார்களோ
அன்றைக்கு அவருடைய உள்ளத்திலே இரட்சிப்பு வரும். ஆண்டவருக்கு தான் அடிமையாக இருப்பார்கள். உலகத்தின் ஆதிக்கத்திற்கும் உலகத்தின் தன்மைக்கும் ஒரு கால அடிமையாக இருக்க முடியாது. ஆதலால் தான் பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலையிலே போடுவித்தார்கள். அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு முரண்பாடு பணத்திற்கும் அருட்பணிக்கும், இன்றைக்கு முரண்பாடு அடிமைக்கும் மீட்புக்கும், இன்றைக்கு முரண்பாடு ப்ராஸ்பரிட்டி அண்ட் பீஸ், செழுமைக்கும் சமாதானத்திற்கும். எப்படியும் சம்பாதிக்கலாம், தேவனுக்கு பிரியமற்ற காரியத்தை வைத்துக் கொண்டும் சம்பாதிக்கலாம். அது அல்ல, சமாதானம் தேவை. அப்படி சம்பாதித்தால், அப்படி பணி செய்தால் நாம் சிறையிலே இருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். ஆண்டவர் இப்பேற்பட்ட சிறையின் கதவுகளை ஆண்டவர் திறக்கப் போகிறார். சிறையின் கதவுகளை எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? எதற்கு அடிமையாக இருக்கிறோம்? எந்த பகுதியிலே நீங்களும் நானும் சிறையாக இருக்கிறோம்? அப்பேற்பட்ட சிறையின் தன்மைகளை ஆவியானவர் உடைத்து எரிய போகிறார். ஆவியானவர் உடைத்து நொறுக்கப் போகிறார். இதுதான் செய்தி. இந்த ஹோப் டிவியின் வழியாக இணையதளத்தில் பார்த்து கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக் கொள்ளுங்கள். என் வாழ்க்கை அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் திறப்பதற்கு வருகிறார். சிறையின் கதவுகளை திறக்கிறவர். பவுலும் சீலாவும் சிறைக்கூடத்தில் இருந்து ஆண்டவரை துதித்து பாடும்போது சிறைச்சாலையின் கதவுகள் திறவுண்டு போயிற்று. ஆனால் சிறைச்சாலைக்காரன் தான் சிறையில் இருக்கிறார். ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு மீட்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இவர்கள் இருவரும் ஆவிக்குரிய வாழ்க்கையை விடுவிக்கப்பட்டவர்கள். ஆனால் உண்மையாக வெளியே நின்றவன் சிறைச்சாலைக்காரன், ஜெயிலர். அவர்தான் பாவம் என்கிற சிறை, தீமை என்கிற சிறை. ஆண்டவர் கதவை திறந்து கொடுத்தார். தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் எப்போது நடைபெறும்? நாம் விசுவாச வாழ்க்கையிலே ஆவியானவன் ஆளுகைக்குள் வரும்போது, ஆவியில் நடக்கும்போது ஆண்டவர் எல்லா கதவுகளையும் திறப்பார். வழியை திறப்பார், இதயத்தை திறப்பார். சிறையின் கதவுகளை திறக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இந்த ஓய்வு நாளில் தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மூன்றாவது சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். வாக் பை ட்ரூத், நாட் பை ஃபெய்த். விதியின்படி அல்ல, சத்தியத்தின்படி நடக்க வேண்டும். இது என்னுடைய தலைவிதி. ஆண்டவர் தீர்மானித்து விட்டார் ஐயா என்று என்று வேண்டாம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இதற்குத்தான் நாம் வாசிக்க கேட்ட திருமறை பகுதியிலே யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். கலாச்சாரத்திலே மாறுபட்ட பெண்மணி, ஒரு கல்ச்சரல் பேரியர் காணப்பட்டது. கலாச்சாரத்திலே தடை காணப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் சமுதாய ரீதியாகவும் தடை காணப்பட்டது. ஒரு மத ரீதியாகவும் தடை காணப்பட்டது. ஆதலால் தான் நீர் யூதனாயிருக்க சமாரியா ஸ்திரீயிடத்தில் என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம்? 9ஆம் வசனம். தெய்வ பிள்ளைகளே, வாழ்க்கையிலே வித்தியாசமான வாழ்க்கை, வித்தியாசமான செயல்பாடு. ஆண்டவர் சந்தித்தது சமாரிய பெண்மணி. ஒருவேளை அவள் நினைத்திருக்கலாம், இது என்னுடைய விதி என்று நினைத்திருக்கலாம். தெய்வ பிள்ளைகளே, 10ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உனக்கு கேட்கிற இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே இடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். தேவ பிள்ளைகளே, ஏற்கனவே ஒரு காரியத்தை நாம் சிந்தித்தோம். வந்து பாருங்கள், வந்து பானம் பண்ணுங்கள், வந்து போஜனம் பண்ணுங்கள். யோவானிலே, அதே யோவானிலே இன்னொரு 3 காரியத்தை சொல்கிறேன். 1ஆம் அதிகாரத்திலே, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. 6ஆம் அதிகாரத்திலே, ஜீவ
அப்பம் நானே. 4ஆம் அதிகாரத்திலே ஜீவ தண்ணீர். இவர் ஆட்டுக்குட்டி, இவர் அப்பம், இவர் தண்ணீர். தேவ பிள்ளைகளே, மூன்றும் இணைந்து சமாரிய பெண்ணிடம் இயேசு சொல்கிறார், நானே ஆட்டுக்குட்டி, நானே அப்பம், நானே தண்ணீர். தேவ பிள்ளைகளே, நீ தேவனுடைய ஈவு என்பது இதுதான். விண்ணகத்தில் அப்பம் இந்த பூலோகத்திலே வந்து விட்டது. நான் தான் உனக்கு அப்பம். தேவ பிள்ளைகளே, இந்த சமாரிய பெண் உலக பிரகாரமாக சொல்கிறார், இந்த கிணறு யாக்கோபின் கிணறு, இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ. அவருடைய பார்வை வித்தியாசம். மனுஷிகத்திலே பார்த்தால், சுயத்தினால் பார்த்தால் நீர் பெரியவரோ. தேவ பிள்ளைகளே, ஒருவேளை ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லும்போது ஆணித்திரமா இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலும் தாகம் உண்டாகாது, நான் கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே ஊறுகிற ஜீவ ஊற்றாயிருக்கும். ஜீவ ஊற்று அப்போதான் சொல்லப்படுகிறது. பேசிக்கொண்டே இருக்கும்போது அந்த உரையாடலிலே அழகாய் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. அது என்னவென்று சொன்னால், நீ போய் உன் புருஷனை இங்கு அழைத்து கொண்டு வா. இங்குதான் மிகப்பெரிய கன்வர்ஷன், மனமாற்றம் அடைகிறது. தேவ பிள்ளைகளே, எப்போது மனமாற்றம் வரும் என்று சொன்னால், மனம் திரும்புதல் உண்டாகும் போது மனமாற்றம் வரும். மனம் திரும்புதல் இல்லாத வரைக்கும் மனமாற்றம் யாருக்கும் வராது. இந்த சமாரிய பெண்ணுக்கு மனமாற்றம் வந்தது. ஐயா, சமுதாயம் என்னை தவறாக பயன்படுத்தியது. தேவ பிள்ளைகளே, சொன்ன பதில் அழகான பதில். எனக்கு புருஷன் இல்லை. ஆண்டவர், நீ சொன்னது சரிதான். தேவ பிள்ளைகளே, தவற்றை குற்றத்தை ஒப்புக்கொண்ட பெண்மணி. ஆதலால் தான் இயேசு நாதரை ஜீவ தண்ணீர் அறிந்த பெண்மணி, சமாரிய பெண்மணி. ஜீவ தண்ணீரை அவர் ஒரு நொடிப்புளிலே அறிந்து கொண்டாள். அதனால் தான் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள் போனாள், அனுபவித்தாள். வந்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே, வேதம் தெளிவாக சொல்கிறது, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அதை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அறிந்த பெண்மணி அனுபவித்தாள், அனுபவித்த பெண்மணி அவள் அறிவித்தாள். யோவான் 4ஆம் அதிகாரத்திலே வாசித்து பார்க்கும்போது அழகாய் சொல்லப்படுகிற வார்த்தை, அவரே மெய்யாகிய கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று சமாரிய பட்டணம் சந்திக்கப்பட்டது. சமாரிய பெண்மணியும் இயேசுவும் சந்திக்கும் போது, நீர் யூதனாயிருக்க எப்படி எண்ணத்தில் கேட்கலாம். ஆனால் அதே சமாரிய பெண்மணி சமாரிய பட்டணம் சந்திக்கப்படுவதற்கு ஒரு வாய்க்காலாய் இருந்தால், எப்போது இந்த சத்தியமாகிய வார்த்தை கடந்து வரும்போது, அதை அறிந்து கொள்ளும் போது, அதை அனுபவிக்கும் போது, அறிவித்தால் பட்டணம் சந்திக்கப்பட்டது. ஐயா, அருமையான தகப்பனே, அருமையான தாயே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நிலை வாழ்வு என்பது இயேசுநாதர். சமாரிய பெண்ணுக்கு நிலை வாழ்வு கிடைத்தது. சமாரிய பெண்ணுக்கு நிலை வாழ்வு கிடைத்தது. சமாரிய பெண்மணி இயேசுவை ஏற்றுக்கொண்டால் சமாரிய பட்டணம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட்டது. இன்றும் விசுவாச வாழ்க்கையிலே நாம் விசுவாச பார்வையை மேற்கொள்வோம். இன்னும் சொல்லப்போனால் நாம் ஆவியிலே நாம் நடப்போம், சத்தியத்திற்கு கீழ்ப்படிவோம். அப்படி செய்யும் போது நிலையான வாழ்வு நம்மோடு இருக்கும். சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவர் சரியான வழிவை காண்பிக்க விசுவாசம் வைத்து அவருக்கு நேராக அர்ப்பணிப்போம். அப்பேற்பட்ட கிருபைகளை தந்து ஆண்டவர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரின் சமாதானம் கிருபை உங்களோடு இருப்பதாக. May God bless you. தெய்வ நாம மகிமைக்காக நாம் யாவரும் சேர்ந்து ஆராதனை கீதங்கள் 123
கீதங்களும் கீர்த்தனைகளும் 423 பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 123, கீதங்களும் கீர்த்தனைகளும் 423 பாடுவோம். விசுவாசியின் காதில் பட இயேசுவென்ற நாமம். விசுவாசியின் காதில் பட இயேசுவென்ற நாமம். விருப்பாயவர் செவியில் தோணி, விருப்பாயவர் செவியில் தோணி, இனிப்பாகுது பாசம். பசித்த ஆத்துமாவை பசியாற்றும் மன்னவதுவே, மூசி பாருதல் இலை தோற்கெல்லாம், மூசி பாருதல் இலை தோற்கெல்லாம் மூற்றும் அந்த பெயரே. துயரையது நீக்கி காயமாற்றி குணப்படுத்தும், பயங்கள் யாவும் இயேசுவென்றால், பயங்கள் யாவும் இயேசுவென்றால் பரந்தோடியே போகும். காயப்பட்ட இதயத்தை கழுவி சுத்தப்படுத்தும், மாயை கொண்ட நெஞ்சையது, மாயை கொண்ட நெஞ்சையது மயக்கமின்றி விடுக்கும். எல்லையில்லா கிருபை திரள் ஏற்று நிறைந்திருக்கும், எல்லா நாளும் மாறா செல்வம், எல்லா நாளும் மாறா செல்வம் இயேசுவென்ற பெயரே. என் ஆண்டவா என் ஜீவனே என் மார்க்கமே முடிவே, என்னால் வரும் துதியை நீரே, என்னால் வரும் துதியை நீரே ஏற்றுக் கொள்ளும் தேவே. விசுவாசியின் காதில் பட இயேசுவென்ற நாமம், விருப்பாயவர் செவியில் தோணி, விருப்பாயவர் செவியில் தோணி, இனிப்பாகுது பாசம். ஜெபம் செய்வோம். கிருபை மிகுந்த ஆண்டவரே, இந்த பசுத்த ஓய்வு நாளின் ஆண்டவரை காலை நேரத்திற்காக, இந்த ஆராதனைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவரே உம்மை நாங்கள் துதித்து பாடவும், உம்முடைய கிருபைகளை எண்ணி பார்க்கவும், ஆசீர்வாதங்களை எண்ணி பார்க்கவும், நீ தந்த எல்லா மேன்மைகளுக்காக, எல்லா விதமான மகிமைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய வல்லமை எல்லாவற்றுக்காக ராஜா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அற்புதமாய் நீர் காத்துக்கொள்ளும் தகப்பனே. அனைத்து நாட்டையும் எல்லா உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா உலக நாடுகளிலும் உம்முடைய கிருபை இருக்கட்டும் சாமி. இயேசுவே ஆண்டவர், இவரே நிலையான வாழ்வு தருபவர், இயேசு ஒருவரே ஜீவன் உள்ளவர் என்பதை உலக நாடுகள் அறிந்து கொள்ளவே ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எல்லா கதவுகளையும் ஆண்டவர் நீ திறந்து கொடுப்பீராக. எல்லா தேசத்திலும் உம்முடைய கதவு திறக்கப்படுவதாக தகப்பனே. ஆண்டவரே, எல்லா நாடுகளிலும் நீர் கிருபை செய்து இரக்கத்தை பாராட்டி அனைத்து மக்களும் இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஜீவன், இயேசுவே வாழ்வு என்பதை
அறிந்து கொள்ளத்தக்கதாக நீ உதவி செய்யும் தகப்பனே. இந்திய தேசத்திற்காக, இந்திய தேசத்தில் எல்லா மக்களுக்காக, எல்லா மாநிலங்களுக்காக, இந்திய தேசத்தினுடைய பிரதமருக்காக, ஆண்டவரே மாநில அனைத்து முதல்வர்களுக்காக, எங்கள் தமிழ்நாட்டிற்காக, தமிழ்நாட்டு முதல்வருக்காக, தமிழ்நாட்டு அரசுக்காக, ஆண்டவர் அரசு அதிகாரிகளுக்காக நான் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற எல்லா குடிமக்களையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும். இயேசுநாதரே, மிக பாரத்தோடு சென்னை பட்டணத்துக்காக ஜெபிக்கிறோம். அதிகமாய் பரவி வருகிற அந்த கொள்ளை நோய் அந்த பட்டணத்தை விட்டு அகன்று போகவே ஜெபிக்கிறோம் சாமி. தமிழ்நாட்டிலே உம்முடைய கிருபை இருக்கட்டும், உம்முடைய இரக்கம் இருக்கட்டும். ஆண்டவரை இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீராக. தேசத்திற்கு உலகத்திற்கும் முற்றுப்புள்ளி வைப்பீராக. நீரே ஆண்டவர், நீரே தேவன் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் அனுகிரகம் பாராட்டவேன் ஜெபிக்கிறோம் சாமி. மனபாரத்தோடு இருக்கிற பிள்ளைகள், கஷ்டத்தோடு இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே தொழில் செய்ய முடியவில்லை, இன்னும் சரியாய் வேலைக்கு போக முடியவில்லை, தேவைகள் சந்திக்கப்படவில்லை என்று கஷ்டப்படுகிற வேதனைப்படுகிற பிள்ளைகளுக்கு ஒரு புதிய வாசலை ஆண்டவர் நீ திறந்து கொடுக்கவே ஜெபிக்கிறோம் தகப்பனே. எத்தனை வாசல் அடைக்கப்பட்டாலும் நீருடைய கரத்தை நீட்டும் போது எல்லா வாசலும் திறக்கப்படும். அதற்காய் தோத்திரம் செலுத்துகிறோம். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறி ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இணையதளத்திலே பார்க்கிற பிள்ளைகளுக்காகவும் இந்த ஹோப்டின் வழியாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு இந்த ஜெபத்திலே பங்கெடுக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா பிள்ளைகளையும் உள்ளங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. செழிப்பை கட்டளையிடும் ஆண்டவர், ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். நாங்கள் அனைவரும் ஆண்டவர் நீரே ரட்சிப்பு, நீரே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக பசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள் வர, கட்டுப்பாட்டுக்குள் வர நீர் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணும். அனுகிரகம் பண்ணவே நம்ம ஜெபிக்கிறோம் சாமி. ஆண்டவரே, உம்முடைய இரக்கம், உம்முடைய கிருபை நீத்தார். திருமண காரியங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டு சூழ்நிலையினால் ஆண்டவரை தாமதமாக நடைபெறப்போகிற எல்லா காரியங்களையும் ஆண்டவரை மிக ஆசீர்வாதமாய் நீ நடத்தி தாரும் சாமி. அப்பேற்பட்ட குடும்பங்கள் சோர்ந்து போகாதபடி கர்த்தர் அந்த குடும்பங்களுக்கு அனுகிரகம் பண்ணவே ஜெபிக்கிறோம் சாமி. நல்ல வேலை வாய்ப்பை தாரும். ஆண்டு தொழில் துறையெல்லாம் செழிக்கட்டும், தலைக்கட்டும், ஆசீர்வதியும். ஆண்டவர் மீட்பர் இயேசுநாதமுல வேண்டுகிறோம். ஜீவனுள்ள வல்லமையுள்ள பரமபிதாவே, எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் நம்முடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து பற்றிய அறிகிற அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இதயத்து சிந்தையும் காக்க கடவது பிதா, குமாரின், பசுத்தாவியாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் தங்கி என்றென்றைக்கும் எப்போதைக்கும் உங்களோடு சதா காலம் தங்கி இருப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. அவர் தமது ஆவியோடும் கூட இருப்பாராக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். எப்போதும் உதவி செய்கிற திரு மனோபா ரோஸ் ஊழியக்காரர் அவர்களுக்கு சபையின் சார்பிலே வாழ்த்து சொல்கிறோம். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் இரக்கம் பாராட்டியிருக்கிறார். நல்ல செய்திகளை கேட்டு கூடிய விரைவிலே ஆலயத்தில் வந்து ஆண்டவரை ஆராதிக்க ஆண்டவர் எல்லாருக்கும் கிருபை செய்வாராக. இயேசு நாமத்தினாலே நன்றி கூறுகிறேன். May God bless you. God be with you.